கொஞ்ச நேரத்துல வீணாயிடுச்சு. என்னோட கட்டு விரல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் தொடங்குச்சு. அந்த சில்னஸ் அப்படியே உடம்பு ஃபுல்லா பரவிட்டே இருக்கு. என் உடம்பை என்னால் அசைக்கவே முடியல. டைட்டா மாறிடுச்சு. உடம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ல அப்படியே டைட்டா கிடக்கு. உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஆவி வெளியே வருது. பெட்ல கிடக்குற என் உடம்பு அப்படி நின்று நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை சுற்றி நிறைய டாக்டர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் நியூஸ் போயாச்சு. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்று கதறிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு என் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசுறேன், எங்க அப்பா கிட்ட பேசுறேன், அம்மாகிட்ட பேசுறேன். அம்மா இங்க பாருங்க, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கண்ணீரை துடைக்கிறேன். அப்பா கிட்ட பேசுறேன். சொந்தக்காரங்க முன்னாடிலாம் நான் இருக்கிறேன் என்பதை அவங்க கிட்ட காண்பிச்சுட்டே இருக்கேன். ஆனா நான் நிக்கிறது, பேசுறது, தொடர்ந்து யாருமே தெரியவே இல்லை. யாருக்குமே தெரியல, எனக்கு மட்டும் தான் தெரியுது. பாப்பா அந்த வார்டுல ரொம்ப நேரமா அழுதுட்டே இருந்ததுனால என் பாட்டி தூக்கிட்டு போயிட்டு டெலிவரி ஆன லேடிஸ் கிட்ட கெஞ்சுறாங்க, அம்மா இந்த குழந்தை ரொம்ப நேரமா அழுது, இந்த குழந்தைக்கு யாராச்சும் கொஞ்சம் பால் கொடுங்களேன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போயிட்டு ஏன் பாப்பாவை என்கிட்ட கொடுங்க சொல்லி பாப்பா அப்படி தூக்க முயற்சி பண்ணேன். என்னால் தூக்க முடியலங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்து சொல்றாங்க, அவ்வளோதாம்மா, உன்னுடைய வாழ்நாள் ஆயுசு நாள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லி மேலே கூப்பிட்டு போறாங்க. நானும் ரொம்ப தைரியமா போறேன். எந்த மாதிரியான தைரியம்? நான் அப்பா பாஸ்டர், நானும் நிறைய ஊழியங்கள் செஞ்சிருக்கேன். அந்த தைரியத்துல மேலே போறேன். போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய தேவதூதர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய புஸ்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. புஸ்தகத்துக்கு மேல தெளிவா எழுதிருக்கு ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகம் எதுக்குன்னா, யாரெல்லாம் இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமா வாழ்றாங்களோ அவங்க பேர் மட்டும்தான் அந்த புக்ல இருக்கும். அங்க போனவொடனே என் பேரை கேட்குறாங்க. நானும் சொல்றேன், பாருங்க அந்த புக்ல என் பேர் இருக்கும். என் பேர் நதியான்னு சொல்லி சொன்ன உடனே புக்கு புரட்டி புரட்டி பார்க்குறாங்க. இந்த சைடு அந்த சைடுமா புரட்டி புரட்டி பார்க்குறாங்க. நதியான்ற பேர் இல்லைங்க. எனக்கு இன்னொரு பேருமே இருக்கு. நான் ஞானஸ்தானம் எடுத்த பேர் ரேச்சல் என்ற பேர் இருக்கு. அந்த பேரையுமே பாருங்கன்னு சொல்லி சொல்றப்ப ரேச்சல் என்ற பேரையும் புரட்டி புரட்டி பார்க்குறாங்க. ரேச்சல் என்ற பேர் இல்லைங்க. இன்னொரு புஸ்தகத்தை எடுத்தாங்க. புஸ்தகத்துக்கு மேலே எழுதிருக்கு ஞாபக புஸ்தகம்னு சொல்லிட்டு. இந்த ஞாபகம் புஸ்தகம் எதுக்குன்னா, இந்த உலகத்துல நம்ம செய்யற எல்லா பாவமும் அந்த புக்ல எழுதியிருப்பாங்க. அந்த புக்ல என் பேர் இருந்துச்சு. ஆனா அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட். எந்த மாதிரியான லிஸ்ட்னா, நான் என் பேருக்கு முன்னாடி இந்த பாவத்தை சொல்றப்ப நீங்களே அப்படியே செக் பண்ணிக்கங்க. பொய், பொறாமை, எரிச்சல், கெட்ட வார்த்தை பேசினது, திருடினது, மாமியார் மாமனாரை மற்றவங்கிட்ட அவதூறா குறை பேசினது, தாய் தகப்பன மரியாதை இல்லாமல் பேசினது, மேட்டிமை, பெருமை, கசப்பு, வைராக்கியம், பிள்ளைய கோபப்பட்டு அடித்தது, கணவனோடு சண்டை போட்டது, சர்ச்சுக்கு லேட்டாக போனது, கொலையோ செஞ்சுருக்கீங்கன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புக்கில் எழுதிருந்தது அப்படி படிச்சுட்டே இருக்காங்க. நான் கெஞ்சுறேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி இந்த புக்கில் எழுதியிருக்கிற மாதிரி எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு. எந்த அளவுக்குலாம் என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் அவங்க முன்னாடி மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு மன்னிப்பே கிடைக்கலைங்க. ஆனால் அவங்க முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுப்பாரு. நம்ம பாவம் செஞ்சதோடு மறித்தோமானாலும் நம்ம பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை. அந்த இடத்துல நான் செஞ்ச பாவத்துக்காக கெஞ்சியும் கதறியும் அழுது எனக்கு மன்னிப்பு கிடைக்கல. நான் செஞ்ச பாவத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, என்னை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்துல தள்ளதுக்கு முன்னாடி 2 கருப்பு உருவங்கள் சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாங்க. அவ்வளோ சிரிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து எப்படி இன்வைட் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த இடத்துல இன்வைட் பண்றாங்க. வாங்க வாங்க, எனக்காக இந்த உலகத்துல என்னுடைய ஊழியத்தை செஞ்ச, என்னுடைய வேலையை செஞ்ச நீங்க எல்லாரும் எங்க தான் வாங்கணும்னு சொல்றாங்க. இன்வைட் பண்ணி லைட்டா தாங்க தள்ளாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா முழுகிட்டே இருக்கேன். என் உடம்பு ஃபுல்லா அப்படியே நெருப்பு எரிச்சுட்டே இருக்கு. அந்த இடத்துல மூச்சு விட முடியல. கெட்ட நாத்தை வீசிட்டே இருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாம்பு கொத்திக்கிட்டே இருக்கு, இன்னொரு சைடு தேல் எல்லாம் கொத்திட்டே இருக்கு, புழுக்கள் எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல உடம்பு கடிச்சிட்டே இருக்கு, அங்கேயும் இங்கேயுமா நெண்டிட்டே இருக்கு. அவங்க ரெஸ்டே இல்லாம அதெல்லாம் கடிச்சிட்டே இருக்கு. அந்த வேதனை என்னால தாங்க முடியல. இப்ப நான் சொல்ற அளவுக்குலாம் ஈஸியா இல்லைங்க. நரகம் ரொம்ப மோசமா இருந்தது. யாராலெல்லாம் இந்த ஏப்ரல் மாசத்து வெயில 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் போக முடிஞ்சது. சாதாரண இந்த வெயிலோட வெப்பத்தையும் இந்த உடம்பு தாங்க முடியல. இந்த வேதம் சொல்லுது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சின்ன தீப்புண் காய்த்து இந்த உடம்பு தாங்குதா? நிறைய டைம்ல நம்ம சின்ன சின்ன கொப்பளங்கள் தீப்புண்லாம்
நம்ம உடம்புல பட்டிருக்குல்ல, அதோட வேதனையை தாங்க முடியுதா? முடியல இல்லைங்களா? ஆனா ஒன்ஸ் போய் அந்த நரகத்துல ஒரே ஒரு டைம் போய் விழுந்துட்டோம்னா அதோட அங்க இருந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. ஏன்னா நித்திய நித்திய நரகம், முடிவே இல்லாத நரகம், அழுகையும் பல்கடிப்பு நிறைந்த இடம் சொல்லி எழுதிருக்கிறது. அங்குள்ள புழுக்கள் சாவதில்லை, புழுக்களே என் படுக்கை ஆயிடுச்சு, புழுக்கள் திருப்தி ஆவதில்லை என்று சொல்லி எழுதிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடம் எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு சின்ன நாத்தத்துக்கு என்ன பண்ணிடுறோம், டைட்டா மூக்க மூடிட்டு எங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டு நல்ல சுவாசத்தை சுவாசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அங்க இல்லைங்க. அந்த நாத்தத்தினால அந்த மூச்சை விட முடியாத அளவுக்கு ஒரு கெட்ட நாத்தம் வீசிட்டே இருக்கு. ஒரு காய்கறியில புழு இருந்தாலும் என்ன பண்ணிடுறோம், காயே வேணும்னு சொல்லி வீசிடும் இல்லையா? ஆனா உடம்பு ஃபுல்லாவே புழுதாங்க இருக்கு. இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலைக்கு நேரம் ஓடுறாங்க. இந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்றதை விட செத்துட்டா நிம்மதியா இருக்கும், செத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க, தேவையில்லாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க முடிவு எப்படி தெரியுமாங்க, இந்த பிரச்சனையே எவ்வளவு பரவாயில்ல, அங்க போயிட்டா பல மடங்கு பிரச்சனை, அதோட அங்க இருந்து வரவே முடியாது. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 70-80 வருஷம் தான். ஆனா மரித்த பிறகு ஜென்மம் எப்பவுமே அங்கே தான் இருக்கணும். 1000 வருஷம் அந்த நரக குழியில இருந்து தான் வேதனை பண்ணுங்க. அங்க இருந்து யாராலையுமே வர முடியாதுங்க. அந்த இடத்துல ஒரே நாற்றமா இருக்கு, அந்த இடம் ஒரே வலி வேதனையோடு கதறிட்டே இருக்காங்க. ஐயோ எனக்கு எரியுது, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி கதற சவுண்டுங்க. அந்த இடத்துல 2 மணி நேரம் நான் வேதனையை தாங்க முடியாம கதறினங்க. 2 மணி நேரம் வலி தாங்க முடியலங்க. 2 மணி நேரம் மூச்சு அடைக்கிற சூழ்நிலை என்னால தாங்க முடியலங்க. இந்த சரீரத்துல அந்த வேதனையை தாங்க முடியாம கதறிட்டே இருந்தாங்க. உயிரோடு இருந்தா எப்படி வலிகள் தெரியுமோ, எப்படி சுவாசிக்க முடியுமோ, எப்படி அழ முடியுமோ, எல்லாமே செத்த பிறகு என் சரீரத்துல என்னால உணர முடிஞ்சதுங்க. அங்க இருந்த நேரம் நான் இப்படிதான் கதறிட்டு இருந்தேன். ஐயோ எனக்கு வலிக்குது, எனக்கு எரியுது, என்னால தாங்க முடியலையே, என்னை விட்டுடுங்களேன் விட்டுடுங்கன்னு சொல்லி கதறாங்க. கதறியும் கத்தி யாருமே என்ன காப்பாத்துனாங்க. 2 மணி நேரமா அழுது கதறிட்டு இருந்தாங்க. என்ன பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. கூட்டு போயிட்டு ஏசப்பா முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. ஏசப்பா என்னால பார்க்கவே முடியலங்க. 12 மணி வெயில் இப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி 1000 மடங்கு வெளிச்சமா இருந்ததுங்க அவருடைய முகம், ஏசப்பாவுடைய முகம். அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாம என் கண்களை இப்படி மூடிக்கிட்டேன். ஏசப்பா என்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க, உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாருங்க. அப்பதாங்க ஏசப்பா பார்க்க முடிஞ்சது. ஏசப்பா எப்படி இருந்தாங்க தெரியுங்களாங்க? ரொம்ப அழகா இருந்தாங்கங்க. அவங்கள மாதிரி அழகு இந்த ஊர் உலகத்துல ஒருத்தரமே இல்லைங்க. மூளை முடக்கல தேடி எத்தனை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவருக்கு நிகரான அழகு யாருமே இல்லைங்க. அவ்வளோ அழகா இருக்காங்க. அவரோட 2 கண்களும் எப்படி இருக்கு தெரியுங்களா? அன்பு ததும்புற கண்களா இருக்கு. அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த அழகை ரசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த இடம் ஒரே சமாதானமா இருக்கு. அந்த இடம் ஒரே சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இது வரைக்கும் நான் பூமியில அந்த மாதிரியான சமாதானமான சந்தோஷமான ஒரு இடத்தை பார்க்கலங்க. விட்டு இருந்தா நான் அங்கேயே இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு ஏசப்பா இருந்தாட ரொம்ப நல்ல இடமா இருந்துச்சுங்க. நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், எல்லா பாவமும் செஞ்சிருக்கேன், நீங்க கொலை செஞ்சிருக்கேன்னு எழுதிருக்கீங்களே, நான் எந்த கொலையுமே செய்யலன்னு சொல்லி கேட்டதுக்கு கருக்கலைப்பு செய்த கொலை தானே நாங்க. ஹல்லேலூயா. என் பையனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 15 வயசு ஆகுது. அவன் 2 வயசு ஆகிற ஸ்டேஜில் 45 நாள் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன். அதை நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நான் நல்லா இருக்கணும், என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும், என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், சில காரணங்களுக்காக நான் அபார்ட் பண்ணியிருந்தேன். நான் சாதாரண அபாசனை தான் பார்த்தேன். பரலோகம் அது ஒரு பெரிய கொலையாக பார்த்துச்சு. ஒருவேளை இந்த சாட்சியை கேட்குற யாராச்சும் கருக்கலைப்புன்ற கொலையை செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் முன்னாடி உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேளுங்க. யாராச்சும் செய்ய போனாலும் சொல்லுங்க, கருக்கலைப்பு தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய கொலையா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அது மாத்திரம் போய் சொல்லு, பரலோகம் இருக்கு சொல்லு, நரகம் இருக்கு சொல்லு. நான் என்னுடைய செயலை நேசிச்சு உருவாக்குன ஜனங்க யாரும் இந்த பாதாள குழியில வந்து விழுறத நான் விரும்பவே இல்லைன்னு சொல்லி அப்பால அப்படி முதுகுல தட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு போய் சுகத்தோடு ஜீவனோடுன்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சாங்க.
லப்பர் பால் சோத்துல அடிச்சு அப்படியே திரும்பி எகிரி விழும். அந்த மாதிரி பெட்ல கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில சவக்கடங்குல போடப்பட்ட சூழ்நிலையில இருந்த என்னோட டெட் பாடி எகிரி தம்மன்னு விழுதுங்க. எந்திரிச்சு பார்த்தா காலை கட்டி போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டாக்டர் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலையே, டெட் பாடிக்கு உயிர் வந்திருக்குன்னு சொல்லி என்னோட கால்கள் இருக்கிற அந்த கட்டை கட் பண்ணி விட்டாங்க.